ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதே விசுவாசம் உங்களை உந்தி முன்னேற்றுகிறதா அல்லது பயம் உங்களை முடக்கி பின்னடைய செய்கிறதா என்பதை தீர்மானிக்கிற காரணியாக உள்ளது. எனவே நீங்கள் விரும்பாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள நேரிடும் சூழ்நிலைகளில் எல்லாம் விழிப்புடன் இருந்து பயத்துக்கு இடம் கொடாதிருங்கள். ஏனெனில் நீங்கள் புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்களாய் இருக்கின்றீர்கள். அன்பின் ஆண்டவரே, யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிற உம்மை ஆராதிக்கின்றேன். என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற எல்லா காரியங்களையும் நான் ஆவிக்குரியவன் என்கிற புரிதலுடன் எதிர்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அவ்வப்போது வரும் பயங்கள் எதுவும் மேற்கொள்ளாதபடி என் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய நேசகரம் என்னை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.